இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்குறதுக்கலாம் அப்படின்னா, துணை எழுத்து எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்லோட் பண்ணுறப்ப நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட அனுபவம் எல்லாத்தையுமே வந்து இதில் ஒரு பகுதியாக எழுதியிருப்பாங்க. இதை நம்ம படிக்கும்போது நம்மளோட விஷயத்தை வந்து நம்ம சுய பரிசோதனை பண்ணி நிறைய விஷயத்தை மாற்றிக்கிறதுக்கான எல்லா விஷயமுமே வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. அதுதான் வந்து ஒரு சாப்டர்லையுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போவுமே வந்து அந்த நிறமில்லாத ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 எமோஷ்னலான ஒரு கதை. ஒரு அப்பா 2 சின்ன பொம்பளை பிள்ளைங்க, அவங்களோட ஒரு வாழ்க்கை சூழ்நிலை. ஒரு கடன் வாங்குகிற பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணு வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமா? அப்பா பண்ணுற எல்லாமே வந்து ஏன் எவ்வளோ அந்த பொண்ணை வந்து பாதிக்குது? அவ்வளோ கடன் வாங்கினாலுமே வந்து அந்த பொண்ணு என்னெல்லாம் நினச்சி வச்சுருக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னல் ஸ்டோரியை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப அந்த க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்களா, அது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும் நம்ம மனசுக்கு. இன்னொன்று வந்து நம்ம பண்ணுற எல்லாமே வந்து குழந்தைங்களை பாதிக்குது. நம்ம குழந்தைங்க முன்னாடி தான் வந்து ஃபோன் பேசுகிறோம், நம்ம குழந்தைங்க முன்னாடி தான் திட்டுறோம், குழந்தைங்க முன்னாடி தான் பொய் சொல்கிறோம், குழந்தைங்கள்ட்ட தான் கோவப்படுறோம், குழந்தைங்க முன்னாடி தான் வந்து சண்டை போடுறோம் எல்லாத்துட்டையுமே. ஸோ அது எல்லாமே வந்து குழந்தைங்களை பாதிக்குது. அவங்களும் அது மாதிரி தான் வளர்கிறாங்க. நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயம் வந்து குழந்தைங்களுக்கும் போய் சேருது அப்படின்றதையுமே வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதுதான் இந்த நிறமில்லாத ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை வந்து முன்னாடி நிறமில்லாத ஒரு குடும்பம், அதில் வந்து சில விஷயத்தை மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கதையாகவே சொல்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உள்ளதையும் சில இது வாசித்து காமிக்கிறேன். நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வந்து படிங்க. நிறமில்லாத ஒரு குடும்பம். நான் ஒரு எறும்பை கொன்றேன். என் 3 குழந்தைகளும் அதை நிசப்தமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு எறும்பை கொன்றேன். என் 3 குழந்தைகளும் அதை நிசப்தமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜென் கவிதையை நீங்கள் எப்போதாவது வாசித்து இருக்கிறீர்களா? இந்த கவிதையை படிக்கும் போதெல்லாம் மனதில் மெல்லிய நடுக்கம் உண்டாகிறது. குழந்தைகள் முன்னால் தான் நாம் கோபப்படுகிறோம். நம்மை விட மெல்லிய உயிர்களை நசுக்கிக் கொள்கிறோம். நம் இயலாமைகளை மற்றவர்களின் குறைகளாக திட்டுகிறோம். நமது டெலிஃபோன் உரையாடல்கள் குழந்தைகள் முன்னால் தான் நடக்கின்றன. நமது பொய்களும் சில்லறை ஏமாற்றங்களும் அவர்களுக்கு தெரிகின்றன. ஆனாலும் குழந்தைகள் நம்மை கவனிப்பதை நாம் பொருட்படுத்துவதே இல்லை. காரணம், நாம் பெரியவர்கள், அவர்கள் குழந்தைகள். 6 வருடங்களுக்கு முன்பாக சென்னையில் ராயப்பேட்டை பகுதி அறையொன்றில் தங்கியிருந்தேன். மிகச்சிறிய ஹாஸ்பிட்டல் போட்ட மாடி அறை. வீட்டு உரிமையாளரும் 3 வெவ்வேறு குடித்தனங்களும் அங்கே இருந்தன. இதில் இருந்தவர்களில் 2 அச்சக ஊழியர்கள், 1 பாடலாசிரியர். பக்தி பாடல்கள் எழுதுவதற்காக சென்னைக்கு வந்தவர். அவரது வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். மூத்தவள் தேஜஸ், இளையவள் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பகுதியை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த மூத்தவள் தேஜஸ், அந்த இளையவள் சாரதா அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ, இதுதான் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து வாடகைக்கு இருந்தப்போ இவங்க அந்த குடும்பம் தான் வந்து இருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து பாட்டு எழுதுகிறவர். அவர் வந்து பாட்டு எழுதிக்கிட்டே வந்து சென்னையில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து மாடியில் குடியிருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாராம். போகிறதும் தெரியாதான், வர்றதும் தெரியாதான். அப்படியே போனாலுமே வந்து போவாராம். இருட்டில் தான் வந்து வருவாராம். அதுவும் கேட்டை கூட திறக்கிற சவுண்டு வந்து கேட்காம அமைதியாக வந்துட்டு இருட்டிலே போய் மூஞ்சிலாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாராம். அந்த பாடல் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ரொம்ப 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 கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்களோ, அந்த தேஜஸ், அந்த மூத்த பொண்ணு என்ன பண்ணுமோ, ஒரு 10 வயசுக்கு மேலே உள்ள பொண்ணு மாடிக்கு வந்துருமா. மாடிக்கு வந்து இவர்கிட்ட வந்து காசு இருக்கான்னு சொல்லி கேட்குமா. இவர் எப்போலாம் 10 ரூபா, 15 ரூபாய், 20 ரூபா கொடுப்பாராம். கீழே போய் வந்து அப்பாட்ட கொடுக்குமா. எப்போ பார்த்தாலுமே வந்து நிற்குமா. எஸ்ரா அவர்கள்ட்ட மட்டும் இல்லாமல் நிறைய பேர்ட்ட வந்து கடன் வாங்கிக்கிட்டே தான் இருக்குமா. ஒரு டயத்துக்கு மேலே இவர் வந்து, அம்மா என்கிட்ட காசு இல்லாமல் அப்படின்னு சொன்னாலும் அந்த பொண்ணு வந்து மாடியை விட்டு கீழே இறங்கி போகாதான். என்ன பண்ணுவான்னா, அந்த கதவை திறந்துட்டு வெளியில் பார்த்தா அந்த பொண்ணு வந்து அப்படியே கீழே படிக்கட்டிலே உட்காந்துட்டு இருக்குமா. அது அப்படியே கண்ணில் தண்ணியோடு உட்காந்துட்டு இருக்குமா. ஏன்னா காசு இல்லாமல் கீழே போனால் அப்பா திட்டுவார் அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து உட்காந்துட்டு இருக்குமா. வேறு வழியே இல்லாமல் காசு கொடுத்தோன்னே வந்து அது அவ்வளோ சந்தோஷமாக வந்து கீழே இறங்குமா. அது கூட சொல்லுமா, நான் ஏதாச்சும் வேலை இருந்தால் கூட உங்களுக்கு நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லுமா. அது மாதிரி வந்து ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற அந்த பொம்பளை பிள்ளைங்க, அவங்க அப்பா வந்து மேலே அமுச்சு விட்டு காசு வாங்க சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் ஒரு தடவை கூட வந்து அப்பா வந்து காசு வாங்க வரவே மாட்டாராம். ஒரு டயத்தில் எஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த வாட்டி வந்து நான் அவனை காசே கொடுக்க மாட்டேன், உங்கள் அப்பா வர சொல்லு மேலே அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா வந்து வரவே இல்லையா. அப்படி இல்லாமல் நான் அவனை காசு தரமாட்டேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருக்காரு. ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சுட்டு அந்த கதவை திறந்துட்டு அவர் ரூம் திறந்துட்டு வெளில வந்திருக்காரு. மறுபடியும் அந்த படிக்கட்டிலே உட்காந்துருக்கான். அந்த ஒரு 15-20 ரூபா வாங்குறதுக்காக, அதை கொடுத்தா தான் போவேன் அப்படின்றதுக்காக. இது இப்படியே தான் போய்கிட்டே இருந்துச்சான். ஏகப்பட்ட கடன் வந்து அந்த பிள்ளை வாங்கிக்கிட்டே இருந்துச்சான். ஒரு டயத்துக்கு மேலே வந்து என்ன ஆகிடுச்சா, யாருமே வந்து ரொம்ப எல்லாமே கடுப்பாயிட்டாங்களாம். என்ன இந்த பொம்பளை பிள்ளையை அமுச்சு விட்டு கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க, இது சரியாக வரல, கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். வீட்டு ஓனருக்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்களாம் அவங்க வாடகைலாம் கொடுக்காம. ஒரு டயத்தில் இவங்கெல்லாம் கீழே இறங்கி போயிருக்காங்க. கீழே பார்த்தா செம்ம அடிதடியாக இருக்கான். இவர் பொண்ணை போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்காரான். எஸ்ரா அவர்கள் அவர் நண்பர் என்ன சொல்கிறாங்க, ஏதோ நடந்துகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே, அந்த பொம்பளை பிள்ளை சவுண்டு நல்லா கேட்குது, அவங்க அப்பா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம உள்ளே போய் கேட்கலான்னு.
சில தயக்கமாகவே இருந்துச்சு. நான் போய் கேட்கலாமா, அவங்க அப்பா இது வரையும் பார்த்ததே இல்லையே, அவர் தான் மேலேயே வர மாட்டார், நம்ம இருக்கிறப்பயே அவர் இருக்கவும் மாட்டார், இருட்டில் தான் வந்துட்டு போவார், அவர் விஷயம் தலையிடலாமா, சரியாக வராது அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நண்பர் சொல்லியிருக்காரு, இல்லை நம்மள்ட்ட அப்பப்போ காசு அவர் தானே வாங்க விட்ருப்பாரு, நம்ம தாராளமாக போய் கேட்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உள்ளே போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா டக்குன்னு இவர் குழந்தையெல்லாம் தள்ளி விட்டு அவரே தள்ளி விட்டு ஏங்க அப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை அழுவுதான். நான்லாம் இனிமேலாம் காசெல்லாம் வாங்க போக மாட்டேன், நீங்கள் இப்படியே காசு வாங்காமல் ஓடுறீங்க, எனக்கு போய் காசு கேட்குறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது, சில பேர் கொடுக்குறாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இது போகவே மாட்டேன்னு சொல்லி தான் அவர் பொம்பளை பிள்ளைய போட்டு அடி நடிச்சிட்டு இருந்தாராம். போய் காசு வாங்கிட்டா 10 ரூபா 20 ரூபா மாடியில் உள்ளவங்கள்ட்ட வாங்கிட்டு வா, எல்லாத்திட்டையும் போய் வாங்கிட்டு வான்னு. அதுக்கு தான் அந்த பொண்ணு போக மாட்டேன்னு சொல்கிறப்போ அவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அவ்வளோ அதை ஒரு கௌரவ குறைச்சலாக ரொம்ப அசிங்கமாக அதை நினச்சிருக்கு. அதனால தான் ஒரு டைத்துக்கு மேலே அவங்க அப்பாவை கண்ட்ரோலே பண்ண முடியாதனால தான் வந்து வாங்கிட்டு போயிருக்கு. ஒரு டைத்துக்கு மேலே இது முடியாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொடனே அந்த பொண்ணு போக மாட்டேன், காசு வாங்க போக மாட்டேன்னு சொல்லி சொன்னோன்னே இவங்க அப்பா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ தான் எஸ்ஆர் அவர்களும் அவங்க தங்கியிருந்தவங்களும் தடுக்கிறாங்க. ஏங்க நீங்கள் காசு வாங்காமல் விட்றீங்கன்னு, உங்களுக்கு என்னங்க அப்படி தான் நான் வாங்க விடுவேன் அப்படின்னோடனே, சரிங்க எங்கள்கிட்ட மட்டும் வாங்க விட்டா பரவாயில்ல, இந்த மொத்த பில்டிங்லேயே 4-5 பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க, எப்போ தான் திருப்பி தர போகிறீங்க அப்படின்னா தருவாங்கன்னு சொல்லி அப்புறம் வீட்டு ஓனர் எல்லா சண்டையும் விலைக்கு வச்சுட்டு விட்டுட்டாங்களா. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வீட்டில் எந்த சவுண்டு வரலையாம், எந்த ஒரு நடக்கிறது எதுவுமே தெரியல, எல்லாம் பயந்துட்டாங்களாம். உடனே வீட்டு ஓனர் டம்முன்னு கதவை தட்டோடனே உள்ளே உட்காந்து எல்லாம் அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சான். வீட்டு ஓனர் சொல்லிட்டாரா, நீங்கள் பாட்டு செத்துக்கிட்டு போயிடாதீங்க, வாடகை தரனால பரவாயில்ல, நீங்கள் பாட்டு செத்து போயிட்டால் இந்த வீட்டுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க, நீங்கள் நாளைக்கு கிளம்புங்க, இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அடுத்த நாள் பார்த்தா நைட்டாக அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்களாம், அந்த பொம்பளை பிள்ளைலாம் கூப்பிட்டு. அடுத்த நாள் அந்த எஸ்ஆர் அவர்கள் கீழே போய் பார்த்துருக்காங்க. அவங்க காலி பண்ணிட்டு போனோடனே அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த செவத்தை எல்லாம் பார்த்துருக்காங்க. அதுதான் ரொம்ப எமோஷனாக சொல்லியிருக்காங்க. அந்த செவத்தை எல்லாம் பார்த்தோன்னே அந்த செவத்தில் என்ன எழுதி இருந்துச்சு, அந்த புல்லை என்ன எழுதி வச்சிச்சு அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நான் இந்த கதையை கொஞ்சம் சின்ன இடத்துல மட்டும் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். முடிவில் அந்த செவத்தில் என்ன எழுதி வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அந்த பொண்ணு தேஜஸுக்கு 10 வயது இருக்கும். மெலிந்து போய் எப்போதும் ஒரு நீல கலரில் பிராக் போட்டு கொண்டிருப்பாள். 2-3 நாட்களுக்கு ஒரு முறை தேஜஸ் மாடி அறைக்கு என்னை தேடி வருவாள். சத்தமில்லாமல் படியேறி நடந்து வரும் தேஜஸ் வாசற் கதவை பிடித்து கொண்டு கண்களை தாழ்வாக வைத்தபடி நின்றிருப்பாள். அறையில் இருந்த நண்பர்கள் யார் எது கேட்டாலும் பேசவே மாட்டாள். அறையின் உள்ளே வர சொன்னாலும் வரமாட்டாள். மிக தயக்கத்துடன் என்னை பார்த்து கொண்டிருப்பாள். என்ன வேண்டும் தேஜஸ் என்று கேட்கும்போது அவள் உதடுகள் சத்தம் வராமல் எதையோ முணுமுணுக்கும். சட்டை பையிலிருந்து 10 20 எடுத்து அவளிடம் தரும்போது கெட்டியாக பணத்தை பிடித்து கொண்டு நாளைக்கு அப்பா திருப்பி தந்துருவாங்க சார் என்று சொல்வாள். நான் தலையாட்டி கொண்டே அவளை அனுப்பி வைப்பேன். அவள் கீழே போன சில நிமிஷங்களுக்கு பிறகு வெள்ளை வேஷ்டி சட்டையுடன் கையில் ஒரு மஞ்சப்பை எடுத்துக்கொண்டு நெற்றியில் குங்குமம் திருநீர் பழிச்சிட தேஜஸின் அப்பா வெளியே கிளம்பி விடுவார். வீட்டிலிருந்த ஒரு வயது பெண் குழந்தையை பார்த்து கொள்வதற்காக தேஜஸ் பள்ளிக்கூடத்துக்கு போவதை நிறுத்தியிருந்தார்கள். அவளது அம்மா ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் வேலை செய்து கொண்டிருந்தாள். எனது அறை மட்டுமல்ல, அருகிலிருந்து தெரிந்தவர்கள் யாவர் வீட்டு கதவையும் பிடித்து கொண்டு தேஜஸ் நின்றிருந்தாள். யாருடைய பணத்தையும் அவளது அப்பா திருப்பி தந்ததே கிடையாது. அவளுக்கு அப்பாவின் நண்பர்கள் யாவரின் வீடும் தெரிந்திருந்தது. 1-2 முறை பணம் கேட்பதற்காக வீடு வீடாக தேஜஸ் நடந்து போய் கொண்டிருப்பதை காண நேரிடும். அது போன்ற நேரங்களில் அவளை கவனித்து பார்த்தால் அந்த முகத்தில் இனம் புரியாத கவலையும் மெல்லிய பயமும் ஒளிந்திருப்பது தெரிய வரும். தேஜஸை பார்க்கும் போதெல்லாம் தோன்றும், 8 வயது முடிவதற்குள் வாழ்வின் அத்தனை அவமானங்களையும் கசப்பையும் குடித்துவிட ஏன் இப்படி அலைகிறாள்? மற்ற சிறுமிகளைப் போல இல்லாமல் இவள் ஒருத்தி மட்டும் அவசரமும் சீக்கிரமாக பெரியவர்களின் உலகத்துக்குள் தன்னை புரிந்து கொண்டு விட்டது எதன் பொருட்டால்? நினைக்க ஆத்திரமாக வரும். தேஜஸின் அப்பா இரவில் யாவரும் உறங்கிய பிறகுதான் வீடு திரும்புவார். அவர் கேட்டை திறக்கும் சத்தம் கூட கேட்காது. கதவில் பூட்டு தட்டிவிடாமல் பிடித்து கொண்டு அவர் திறப்பதை பார்த்திருக்கிறேன். இது போலவே அவர் இரவில் லைட்டை போடுவதே கிடையாது. இருட்டிலேயே கிணற்றடிக்கு போய் தண்ணீர் அடித்து முகம் கழுவி கொண்டு போவார். எதற்காக இந்த குடும்பம் இப்படி நகரில் வந்து தன்னை சிதைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும். அப்பாவின் ஒவ்வொரு செயலும் தேஜஸின் மீது படிந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் தேஜஸின் வீட்டின் முன்பாக தனது பைக்கை துடைத்துக் கொண்டிருந்த என் அரை நண்பன் வீட்டினுள் அடிவாங்கி கொண்டிருக்கும் தேஜஸின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தான். அவள் போக மாட்டேன்பா என்ற ஒரே வார்த்தையை திரும்ப சொல்லி கொண்டிருந்தாள். ஆத்திரத்தில் தேஜஸின் அப்பா அவளை போட்டு அடிப்பது கேட்டது. பிறகு அவளது அப்பா தேஜஸை வெளியே தள்ளி கதவை மூடினார். அதை பார்த்து கொண்டிருந்த என் அரை நண்பன் ஆத்திரமாகி கீழே விழுந்த தேஜஸை தூக்கி இழுத்து கொண்டு அவள் வீட்டு கதவை படபடவென தட்டினான். தேஜஸின் அப்பா மிரட்சியோடு கதவை திறந்தார். எதுக்கையா அப்படி போட்டு அடிக்கிற சின்ன பிள்ளைய? வீடு வீடாக பிள்ளையை அனுப்பி பிச்சை எடுக்க கேவலமா இல்லை உனக்கு என்று கத்தினான் என் நண்பன். தேஜஸின் அப்பா மிரட்சியோடு, அது என் பொண்ணு, நீங்கள் யார் சார் கேட்குறதுக்கு? நான் உங்ககிட்ட கடன் வாங்கலையே என்று தயங்கி சொல்லி கொண்டிருந்தார். அரை நண்பன் ஆத்திரம் அதிகமாகி திட்டினான். சச்சரவு சத்தம் கேட்டு அருகில் இருந்து பலரும் கூடியிருந்தார்கள். ஒவ்வொருவரும் தனக்கு எவ்வளவு கடன் பாக்கி என்று சொல்லி கொண்டே இருந்தார்கள். வாடகை பாக்கி, பால் பாக்கி, அயன் கடன் பாக்கி என 100 கடன்கள் பின்னியிருந்தன.
புது இடத்தில் நிர்வாணப்படுத்தப்பட்டு விட்டது போல தேஜஸின் அப்பா வார்த்தைகள் என்று நின்று கொண்டிருந்தார். தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த தங்கையை வீறிட்டு அழத் துவங்கினால் தேஜஸ் அவளை சமாதானப்படுத்தபடியே ஆட்டிவிட்டு கொண்டிருந்தாள். அன்றிரவு அவர்கள் வீட்டு விளக்கு எரியவே இல்லை. யாரும் சாப்பிட்டார்களா என்று கூட தெரியாது. அன்றைய பகல் முழுவதும் குழந்தையின் அழுகை சத்தம் கூட இல்லை. பயந்து போன வீட்டுக்காரன் ஜன்னலை தள்ளி பார்த்தபோது இருட்டினுள் அவர்கள் நால்வரும் ஒரு பாயில் படித்திருப்பது தெரிந்தது. வீட்டுக்காரர் கதவை தட்டினார். கதவை திறந்து வந்த தேஜஸின் அப்பா கண்கள் வீங்கி இருந்தன. வீட்டுக்காரர் கோபத்துடன் கத்தினார். வாடகை கொடுக்காட்டியும் பரவாயில்லை, செத்துக்கிட்டு போயிட்டா யார் போலீஸுக்கு பதில் சொல்கிறது? நாளைக்கே வீடை காலி பண்ணிடுங்க என்று வீட்டு ஓனர் சொன்னார். தேஜஸின் அப்பா ஆத்திரத்துடன் சொன்னார், சாகிறதா இருந்தால் கூட 10 ரூபாய் கடன் வாங்கி தான்ப்பா சாகணும், அதுக்கு கூட எங்கள்கிட்ட காசு இல்லை, காலையில் நாங்கள் வீட்டை காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டாராம். சாகிறதா இருந்தால் கூட எங்கள்கிட்ட காசு இல்லை, அது கூட 10 ரூபாய்க்கு நாங்கள் விஷம் வாங்கி தான் சாகணும், அந்த அளவுக்கு தான் எங்கள் குடும்பம் இருக்குது, நாங்கள் வீட்டை காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டாராம். இப்போ அந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்க. அந்த அப்பா பொண்ணு எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு அந்த செவத்தில் என்ன எழுதிருக்குன்றதை இங்கே ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறாங்க. யாவரும் உறங்கிக் கொண்டிருந்த பின்னிரவில் அவர்கள் வீட்டை காலி செய்து போயிருந்தார்கள். விடிகாலையில் வீடு திறந்து கிடந்தது. உள்ளே போய் பார்த்தபோது தேஜஸ் பென்சிலால் சுவர் முழுவதும் யார் யாரிடம் கடன் வாங்கியிருந்தார்களோ அந்த கணக்கு முழுவதையும் எழுதியிருந்தாள்னு சொல்லிட்டு அவ்வளோ எமோஷ்னலாக இந்த கதை முடிக்கிறாங்க. அந்த பொண்ணு யார் அவங்க அப்பா திருப்பி தரதுக்கு முடியாதுனாலும் அந்த பொண்ணு யார் யார்ட்டெலாம் கடன் வாங்கிச்சோ அது எல்லாத்தையுமே செவத்தில் எழுதி வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதுதான் செவத்து ஃபுல்லாக இருந்துச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம அப்பாட்ட வாங்கி கொடுத்துடணும், இல்லைன்னா நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதி வச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பெரியவர்களோட பிரச்சனை எல்லாமே பொண்ணுங்களையும் பாதிக்குது. ஒரு 10 வயசு உள்ள பொண்ணு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? 10 வயசு பிள்ளைங்க எவ்வளோ அழகாக விளையாடுங்க, இந்த உலகத்தை பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதுக்கு பாட்டு அந்த வயசில் அவ்வளோ கொண்டாடிக்கிட்டு இருக்குங்க. ஸ்கூல் போவாங்க, எல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. பட் ஆனால் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கும் போகாமல் அந்த 1 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளையை பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் படிப்பையும் நிறுத்திட்டு வீட்டில் அப்பாவோட டார்ச்சர்னால போய் கடன் வாங்கிக்கிட்டே வந்துட்டு அந்த பொண்ணு எல்லா அவஸ்தையுமே அனுபவிச்சுட்ருக்கு. இது அவங்க அப்பாவோட நண்பர்கள் வீட்டெல்லாம் போய் தெருவில் அலைஞ்சு கடன் வாங்கிட்டு இருந்திருக்கு. ஒரு புள்ள 10 வயசு புள்ள இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கு. ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அவள் அனுபவிக்கணும்? அந்த வயசில் பெற்றோர்கள் நம்ம பண்ணுற பிரச்சனைனால பிள்ளைங்களை எவ்வளோ பாதிக்குது அப்படின்றதையுமே இங்கே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு சும்மா ஒன்று கடன் வாங்கலை, அவங்க அப்பா சொல்லி தான் கடன் வாங்குது. ஆனால் அந்த கடனை எப்படியாச்சும் அப்பா திருப்பி கொடுத்துருவாரு, இல்லைன்னா நம்மையாச்சும் திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு சவறு ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப எமோஷ்னலான ஒரு அனுபவமாக இருக்கும் எஸ்ரா சொல்கிறது. நீங்கள் இந்த புத்தகத்தை வாய்ப்பு இருந்தால் படிங்க. நன்றி.